எனக்கு இந்த வாழ்க்கைய பிடிக்கல, கண்டிப்பா நான் என்னுடைய வேற ஒரு வருஷனாக மாறணும், இந்த ஆசை உங்களுக்கு இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க. இல்ல இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இல்ல நான் இப்படிதான் இருக்க விரும்புறேன், இல்ல நான் என் வாழ்க்கையை நான் மாத்திட்டேன், நான் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், இல்ல நான் இந்த மோசமான ஸ்டேஜ்ல இருக்கிறதையே நான் விரும்புறேன், அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது. யார் தன்னை மாத்த விரும்புறாங்களோ அவங்க எப்படி மாற வேண்டும் என்பதை நம்ம லாஜிக்கலாக போர்ட்ல உங்களுக்கு தெளிவான முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி நீங்க உங்களை மாத்த விரும்பினா சேஞ்ச் யுவர் செல்ஃப், உங்களை நீங்க மாத்துங்க. இந்த வீடியோ மூலமாக எல்லா பேருக்கும் மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கு, ஆனா ஏன் மாறாம இருக்கணும்? அதுக்கான முக்கிய காரணம் இந்த மோட்டிவேஷன் ட்ராப் சைக்கிள். மோட்டிவேஷன் ட்ராப் சைக்கிள்னா என்னன்னா, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ரீல்ஸ்ல வருது ஒருத்தர் ரொம்ப குண்டா இருந்தாரு, இப்போ ஸ்லிம் ஆயிட்டாரு, ஒருத்தர் படிக்காம முட்டாளா இருந்தார், இப்போ ஒரு பெரிய பதவியில அமர்ந்துட்டாரு, இல்லைன்னா ஒருத்தர் ஏழையா இருந்தார், இப்போ பிசினஸ் மேன் ஆகி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், நான் இவரை மாதிரி வர வேண்டும் என்கிற இந்த மோட்டிவேஷன் வரும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஜிம்முக்கு போக தொடங்குவீங்க, இல்லை என்றால் நீங்க படிக்க தொடங்குவீங்க, பிசினஸ் பத்தி பேச தொடங்குவீங்க, அதை பற்றி ரீசர்ச் பண்ண தொடங்குவீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க மோட்டிவேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்ன ஆகும்னா, நீங்க ஆரம்பிச்ச அந்த ஒர்க் அவுட், இல்லைன்னா நீங்க ஆரம்பிச்ச அந்த பிசினஸ் பிளான், இல்லை நீங்க ஆரம்பிச்ச அந்த ஸ்டடி எல்லாமே ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆயிடுச்சா? இப்போ ஃபெயில் ஆன உடனே உங்களுக்கு என்ன உண்டாகும்? கில்ட் உண்டாகும். ச்சே, என்னால எதுவுமே முடியாது, நான் இப்படிதான், என்னால எதுவுமே செய்யவும் முடியாது, நான் ஒரு முட்டா பையன், நான் வாழ்க்கையில தோற்பதற்காக வேண்டிதான் பிறந்திருக்கிறேன் என்கிற இந்த கில்ட் உங்களுக்கு உண்டாகும். கில்ட் உண்டாயிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவாய்டு பண்ணுவீங்க. என்ன அவாய்டு பண்ணுவீங்க? திருப்பியும் அந்த விஷயத்தை செய்வதை நீங்க அவாய்டு பண்ணுவீங்க. என்னால முடியாது என்று நீங்க ஒதுங்கிடுவீங்க. இது உங்களுக்கு 4வது ஸ்டேஜாக உண்டாகும். இப்போ திருப்பியும் என்ன ஆகும்னா, நீங்க அதே மாதிரி வீடியோ பார்ப்பீங்க, இல்லைன்னா வாழ்க்கையில உயர்ந்த நல்ல இடத்துல இருக்கிற நீங்க எப்படியாக மாறணும் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான நபரை நீங்க மீட் பண்ணுவீங்க. திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிருச்சா? மோட்டிவேஷன் மூலமாக திருப்பியும் நீங்க ஃபெயில் ஆவீங்க. திருப்பி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் கில்ட் உண்டாகும். இப்போ கொஞ்ச நாள் நீங்க ஒதுங்கிடுவீங்க. இப்படிதான் நீங்க வாழ்ந்துட்டே இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன் ட்ராப் சைக்கிள். ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஆக்கம், ஒரு ஊக்கம் வந்த பிறகு ஒரு விஷயத்தை தொடங்கி அதுக்கடுத்த ஃபெயில் ஆகி அதுக்கடுத்த கில்ட் உண்டாகி அதுக்கடுத்த அவாய்ட் பண்றது, இந்த சைக்கிள்ல தான் உலகத்துல இருக்கிற 80% மக்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி வெளியாகணும் அதை நம்ம பார்க்க போறோம். இதுல வெளியாகிறதுக்கான மெத்தட் என்னன்னா, லெட்ஜர் மெத்தட்னு சொல்லுவாங்க. லெட்ஜர் மெத்தட்னா என்னது பாருங்க. நீங்க திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்களா? ஆமா இல்லையா? ஃபெயில் ஆகுறீங்க, கில்ட் உண்டாகுது, அவாய்ட் பண்றீங்க. ஆனா ஏன் ஃபெயில் ஆகுறீங்க? எதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் ஏற்படுது? யோசிச்சிங்களா உட்காந்து? திருப்பியும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஆனா எதுக்காக வேண்டி நீங்க ஃபெயில் ஆகுறீங்க சொல்லி நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமை கொடுக்கல. இப்போ லெட்ஜர் மெத்தட்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நோட் பென்னை எடுத்துட்டு தனியா ரொம்ப அமைதியான இடத்தில் உட்கார்ந்து, உங்களுடைய மனசாட்சியுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்ந்து நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ரியாலிட்டி செக். ரியாலிட்டி செக் என்ன? நான் ஸ்டார்ட் பண்ண, ஏன் ஃபெயில் ஆன? இதான் முதலாவது கேள்வி. நான் ஸ்டார்ட் பண்ண, ஏன் ஃபெயில் ஆன? இங்க சும்மா உங்களுடைய மனசுக்கு ஆறுதல் உண்டாகிற மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. உண்மையை பேசணும். எது சத்தியம் அதே பேசணும். எதுக்காக வேண்டி நீங்க ஃபெயில் ஆனீங்க? நீங்க நைட் சரியா தூங்கலையா? நீங்க அதனால ஜிம்முக்கு போக முடியலையா? இல்லை என்றால் நீங்க யார் கூடயாவது ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்திருக்கீங்க, அவர் பேசப்பட்ட அந்த நபர் வெட்டி பையன், அவருடைய பழக்கம் உங்களுக்கு தொத்திருச்சா? இந்த மாதிரி எது உண்மையான விஷயமோ அதை நீங்க ஹானஸ்டாக பேசணும். ரியாலிட்டி செக் பண்ணணும். நீங்க எதுக்காக வேண்டி நீங்க ஃபெயில் ஆனீங்க? சரி, எதுக்காக வேண்டி ஃபெயில் ஆன அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கில்ட்ல வந்துடக்கூடாது. தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் நீங்க இங்க தோற்று போனீர்கள்? எதுக்காக வேண்டி இந்த மோட்டிவேஷன் ட்ராப்ல நீங்க மாட்டினீங்க தெரிஞ்சிருச்சா? இப்போ நீங்க செய்ய வேண்டியதுன்னா அக்செப்டன்ஸ் வித்தவுட் கில்ட். எந்த விதமான கில்ட்டும் இல்லாமல், எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அது நீங்க கிடையாது, உங்களுடைய கடந்த காலம். நீங்க யார் என்பது உங்களுடைய நிகழ்காலம் தான் தீர்மானிக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, எதனால நீங்க ஃபெயில் ஆனீங்க, ரீசனை மனசால ஏத்துக்கோங்க. வாழ்க்கையில தோற்று போனவர்கள்
எல்லா பேருமே தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இல்லை என்றால் தன்னுடைய தவறுக்காக வேண்டி மற்றவர்களை பிளேம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு விஷயம் உண்மையாக கண்டிப்பாக இருந்திருக்கும், அவங்க தன்னுடைய ஃபெயிலியரையும் தன்னுடைய தவறுகளையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால எந்த விதமான கில்ட்டும் இல்லாமல் அக்செப்டன்ஸ் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது முடிஞ்சிருச்சா? ரியாலிட்டி செக் பண்ணிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்த திருப்பி நீங்க நியூ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீங்க இங்க செஞ்ச ஒரு தவறு இருக்க, இந்த ரீசன் இருக்கு, அது உங்களுக்கு திருப்பி வரக்கூடாது. வேற ஒரு ரீசன் வரலாம், ஆனா அந்த ரீசன் திருப்பியும் வரக்கூடாது. வேற ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படலாம், ஆனா அந்த ரீசன் திருப்பியும் ஏற்படக்கூடாது. இதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பி உங்களுக்கு ஃபெயிலியர் என்ன ரீசன் அதை வராம பார்த்துக்கோங்க. என்ன நடந்தாலும் வேற ஒரு ரீசன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கில்ட் உங்களுக்கு வரவே கூடாது. இப்படி நீங்க மோட்டிவேஷன் ட்ராப்ல இருந்து வெளியே வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க மோட்டிவேஷன் ட்ராப்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கும். பாஸ்டை பற்றி உள்ள அந்த மெமரி இருக்க உங்களுடைய மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இமோஷனல் ரீசெட் பண்ணணும். இமோஷனல் ரீதியிலாக உங்களுடைய மைண்ட்ல இமோஷனலி என்ன மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி ரீஸ்டார்ட் பண்ண முடியும்? என் மைண்ட்ல இருக்கிற ஒரு மெமரியை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நான் என்ன போனையா மண்டையில வச்சிருக்கேன் அப்படி கேள்வி ஏற்பட்ட, இங்க பாருங்க, உங்களுடைய ஒரு தாட்டை நீங்க அழிக்கணும் வச்சுக்கோங்களேன், அதை நீங்க நல்ல கூர்ந்து அனலைஸ் பண்ணால போதுமானது. நீங்க அதை கவனமாக பார்த்தால போதுமானது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு சின்ன குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும், விளையாண்டுட்டே இருக்கும், ஆனா அம்மா பார்த்தோன்னு அந்த குழந்தை எல்லாரும் பயந்து அமைதியா உட்கார்ந்துரும். அதே மாதிரிதான் உங்களுடைய இமோஷனல் தாட்ஸ் எல்லாமே. அது உங்களை பாடப்படுத்திட்டு இருக்கும், உங்களை வச்சு அப்படியே பந்தாடும். ஆனா நீங்க அதை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த தாட் அப்படியே அமைதியாயிரும். அதை கவனிக்கிறதுக்கான மெத்தட் என்ன? இங்க நான் உங்களுக்கு ஒரு டூல் சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க, ஒவ்வொரு லெவல்லையும் நான் உங்களுக்கு ஒரு டூல் சொல்லி கொடுப்பேன். அந்த லெவலுடைய பேர், அந்த லெவலுக்கான டூல்ஸ் நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதலாவது இமோஷனல் ரீசெட்டுக்கான டூல்ஸ் என்னன்னா ஜர்னலிங். ஜர்னலிங்னா என்ன? ரைட் யுவர் இமோஷன்ஸ். உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் நீங்க அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறதா? ஆமா, எனக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஏன் அந்த மன அழுத்தம்? இந்த நபர் இப்படி பேசியதால், இந்த நபர் ஏன் இப்படி பேசினா, இந்த நபர் பேசுறதுனால எதுக்காக எனக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இப்படி உங்களுடைய உணர்வுகளை நீங்க எழுத தொடங்குங்க. திருப்பியும் சொல்றேன், மைண்ட்ல யோசிக்காதீங்க, எழுதுங்க. ஏன் எழுத சொல்றேன்னா, இங்க பாருங்க, உங்களுடைய சிந்தனை இருக்கா, அது காற்றை போன்றுள்ளது. அது ஒரு இடத்துல ஸ்திரமாக நிலையாக இருக்காது, அடுத்த ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த சிந்தனையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அதை பிடிச்சிட்டு எழுத ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான் நீங்க பண்ணணும். அப்படி நீங்க எழுத தொடங்கும் பொழுது உங்களுடைய இமோஷன்ஸை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுடைய இமோஷன் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய காயங்கள் எல்லாமே ஆற ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ செகண்ட் லெவல் என்ன? என்வாயர்மெண்ட். உங்களுடைய சுற்றுச்சூழல், உங்களுடைய என்வாயர்மெண்ட்டை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும்? அதுக்காக வேண்டி கிளீன் செட்டப் என்கிற டூலை ஞாபகம் வச்சுக்க. கிளீன் செட்டப் டூல் என்னன்னா, ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். முதலாவது விஷயம், உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபோக்கஸை, உங்களுடைய சிந்தனை திசை திருப்பக்கூடிய எல்லாத்தையும் நீங்க தூரமாக்குங்க. திசை திருப்பக்கூடியதுனா என்ன? உதாரணத்துக்கு, நீங்க நைட்டு சீக்கிரமா தூங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, காலையில ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லுங்க? போன் தான். போனை நீங்க தூரமா வச்சுக்கோங்க. இல்ல, உங்களுடைய பெரிய டிஸ்ட்ராக்ஷன் போன் கிடையாது, நைட் நேரத்துல ஒருத்தன் எனக்கு போன் அடிப்பான், அவன் தான் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன். அப்படி இருந்தா முதல்ல அவனை நைட் நேரத்துல பிளாக் பண்ணுங்க. ஒரு தப்பும் கிடையாது. நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா தற்கொலை பண்ணிட மாட்டான். முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்கடா, நீ நைட் நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, அதனால நைட் நேரத்துல உன் நம்பர் பிளாக் செய்யப்படும் அப்படி சொல்லிங்க. இல்லைன்னா இதோட பெஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். 10 மணிக்கு மேல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் கடைபிடிக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். 10 மணிக்கு மேல என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனை நீங்க தூரமாக. அந்த மாதிரி மேக் குட் ஹேபிட்ஸ் ஈஸி. எது நல்ல விஷயங்களோ அதை ஈஸி ஆக்கிடுங்க, எது கெட்ட விஷயங்களோ அது கஷ்டமாக்கிடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க போன் யூஸ் பண்றது கெட்ட பழக்கமா தெரியுதா? போனை நீங்க வேற ஒரு ரூம்ல வச்சிருங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, போனை யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்? உங்களுடைய கெட்ட ஹேபிட் எல்லாமே கஷ்டமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட என்வாயர்மெண்ட் எப்படி நீங்க சரி பண்ணலாம்னு. உங்களோட என்வாயர்மெண்ட்டை நீங்க சரி பண்ணது லெவல் 2. மூணாவதாக,
எப்பவுமே நம்மளுடைய மைண்ட் இருக்கா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பயப்படாது, அந்த விஷயம் பெருசா இருக்கிறத பார்த்து தான் மைண்டுக்கு பயம் ஏற்படும். நீங்க ஒரு நாள் ஜிம்முக்கு போறது பிரச்சனை கிடையாது, ஆனா உங்களுடைய மைண்டுக்கு என்ன பயம் தெரியுமா? நான் இந்த மாதிரி உடம்பை எப்படி கொண்டு வர்றது, இதான் உங்களுடைய மைண்டுக்கு பயம். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மைண்டுக்கு ஒரு பிக் பிக்சரை காட்டிட்டு பயம் காட்டிடுறோம். உதாரணத்துக்கு ஒருத்தனால 5 கிலோ தான் தூக்க முடியும், அவனை பார்த்து சொல்றதே நீ 50 கிலோ தூக்கணும், பயப்படுவானா மாட்டானா? அதே மாதிரி தான் நீங்க உங்களுடைய மைண்டுக்கு பயம் காட்டி வச்சிருக்கீங்க. நீங்க உங்களுடைய மைண்டுக்கு எப்படி 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் சொல்லி கொடுக்கல, 1,00,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும் அதுக்கான பிளானிங்ல நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதனால உங்களுடைய மைண்ட் பயந்து ஓரமாக ஒதுங்கிருச்சு. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? எது உங்களுடைய இலக்காக இருக்கோ அதை நீங்க மைக்ரோ ஸ்டெப்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும். மைக்ரோ ஹேபிட்ஸ் ஆக நீங்க கன்வெர்ட் பண்ணணும். மைக்ரோ ஹேபிட்ஸ்னா என்ன? மைக்ரோ ஹேபிட் என்றால் எது உங்களுடைய கோலா இருக்கோ சின்ன சின்ன பார்ட்டாக நீங்க பிரிக்கணும். இன்னைக்கு நீங்க ஜிம்முக்கு போகணுமா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ஜிம்முக்கு போகணுமா, இன்னைக்கு நீங்க ஜிம்முக்கு போறதை பார்த்து யோசிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ரெடி எப்படி ஆகணும், என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், நைட் நேரத்தில் உங்களுடைய ஷூவையும் உங்களுடைய ஜிம் ட்ரெஸ்ஸையும் நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அங்க போய் ஒர்க் அவுட் பண்றதை பத்தி யோசிக்கவே கூடாது. காலையில சீக்கிரமா முழிச்சிட்டு நான் ஜிம் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிருவேன், இது மட்டும் உங்களோட மைண்ட்ல இருக்கணும். நீங்க பெருசா படிக்கணும், ஸ்டடி பண்ணணும்னா நான் இந்த அன்னைக்கு 50 பக்கம் படிப்பேன்னு டார்கெட் வைக்காதீங்க. நான் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு என் புக்கை திறந்து நான் பார்ப்பேன், இது மட்டும் உங்களுடைய டார்கெட்டா இருக்கணும். உங்களுடைய ஸ்டெப்பை ஹேபிட்ஸை நீங்க மைக்ரோ ஹேபிட்ஸாக மாத்திருங்க. இதுக்கான டூல் என்ன? 2 டூல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. முதலாவது 2 minute ஸ்டார்ட், 2 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க. அந்த விஷயத்தை நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னா நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு போவாதீங்க. நான் ஜிம்முக்கு போய் 2 நிமிஷம் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஜிம்முக்கு போயிட்டு 2 நிமிஷம் நான் புஷ்அப்ஸ் பண்ணுவேன், 2 நிமிஷம் நான் 5 கிலோ வெயிட்டை மட்டும் தூக்குவேன், 2 நிமிஷம் நான் ஜிம்மை சுத்தி பார்ப்பேன். இப்படி நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க படிக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா நான் 10 பக்கத்தை 20 பக்கத்தை படிக்கணும்னு டார்கெட்டை வைக்காதீங்க. நான் 2 நிமிஷம் மட்டும்தான் படிக்க போறேன். இப்படி நீங்க 2 நிமிஷம் படிச்சிட்டீங்கன்னா இந்த 2 minute ரூலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க 2 நிமிஷம் தானாக 20 நிமிஷமாக மாறும். நான் வாழ்க்கையில பல தடவை இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் முதலாவது ஸ்டெப் 2 minutes. அதுக்கடுத்து எலிஃபென்ட் டெக்னிக். எலிஃபென்ட் டெக்னிக்னா என்னன்னா சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஈட் த எலிஃபென்ட். ஈட் தி எலிஃபென்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு எலிஃபென்ட் எப்படி சாப்பிடுறது, ஒரு யானையை எப்படி சாப்பிடுறது? ஆனா யானையை நீங்க ஒட்டுமொத்தமாக பார்க்காமல் யானையுடைய கால், யானையுடைய தும்பிக்கை, யானையுடைய தலை, இப்படி யானை நீங்க பாட்டா பிரிச்சுட்டீங்கன்னா யானை நீங்க சாப்பிடலாமா சாப்பிட முடியுமா முடியாதா? நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சாப்பிட முடியுமா முடியாதா? முடியும் தானே. இப்போ யானையை நம்ம ஒரு பெரிய உருவமாக பார்ப்பதுதான் தவறு. ஆனா யானையை நம்ம பல பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம தாராளமாக உட்கொள்ளலாம். அதை சாப்பிடுறது நம்முடைய பிரெயினுக்கு பயத்தை உண்டாக்காது. அதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய எல்லா ஹேபிட்டையும் எல்லா பிளானையும் பார்ட்டாக பிரிச்சிடுங்க. நீங்க ஜிம்முக்கு போகணும், காலையில முழிக்கிறது ஒரு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு நீங்க ரெடி ஆகுறது, 3வது ஸ்டெப் நீங்க வண்டியில கிளம்புறது, 4வது ஸ்டெப் அங்கே போய் வார்ம் அப் பண்றது, 5வது ஸ்டெப் நீங்க ஒர்க் அவுட்டை தொடங்குது. 5 ஸ்டெப் ஆயிடுச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 5 ஸ்டெப்ல நீங்க காலையில தூங்கி முழிக்கிறத மட்டுமே உங்களுடைய கோலா வைங்க. 2வது கோல் நீங்க ரெடி ஆகுறது, 2ல மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க. அதுக்கடுத்து இங்க இருந்து கிளம்புறது, அதுக்கடுத்து அங்கே போய் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றது, அது எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். இதுக்கு பேர் தான் எலிஃபென்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த 2 டூல் நீங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்த லெவல் 4, 5வது லெவல் என்னதுன்னா சிஸ்டம்ஸ். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும். அந்த சிஸ்டம் உண்டாயிருச்சுன்னா தானாக அது ரன் ஆகிட்டே இருக்கும், தானாக அது நடந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோம், கரெக்டா அவங்க காலையில முழிப்பாங்க, ஸ்கூல்ல போய் படிப்பாங்க, விளையாடுவாங்க, அடுத்த ஈவினிங் நேரத்தில் கரெக்டா அவங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, அதுக்கடுத்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த டியூஷன் போவாங்க, டியூஷன் போயிட்டு வந்து வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. இது ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கிட்டோமா இல்லையா? நம்ம இப்படி உண்டாக்குனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கும். சின்ன வயசுல நம்மளும் இப்படிதான் இருந்தோம், சின்ன வயசுல நம்மளும் சிஸ்டத்துக்குள்ளதான் இருந்தோம். அதனால சின்ன வயசுடைய மெமரிஸ்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த மெமரியை பத்தி பேசும்பொழுது. ஏன் நம்ம வாழ்க்கை அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு, ஒரு அமைப்புல இருந்துச்சு. இந்த அமைப்பை நாம் வளர்ந்த பிறகு இழந்து விட்டோம். இப்போ நீங்க வாழ்க்கையில உண்டாக்க வேண்டியது சிஸ்டம். சிஸ்டம் உண்டாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜர்னலிங், உங்களுடைய கிளீன் செட்டப் அடுத்த இந்த மைக்ரோ ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தானாக உண்டாகிவிடும். சிஸ்டம் உண்டானதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? மெயினான விஷயம் ஹேபிட் ட்ராக்கர். உங்களுடைய ஹேபிட்டை நீங்க ட்ராக் பண்ணணும். ஹேபிட் ட்ராக் பண்றதுனா நீங்க நைட் நேரத்துல கரெக்டா தூங்குறீங்களா, நல்ல உணவை நீங்க சாப்பிடுறீங்களா, நல்லவங்கள்ட்ட நீங்க பேசுறீங்களா, நல்ல புத்தகங்களை நீங்க படிக்கிறீங்களா, நல்லதை நீங்க பேசுறீங்களா, அடுத்த கட்டமான ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்களா, இல்லனா திருப்பியும் அந்த பழைய நபராக நீங்க மாற தொடங்குறீங்களா, இப்படி சொல்லி ரொம்ப ஆழமா கவனிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா லெவல் 3 நீங்க தாண்டினோடனே லெவல் 4க்கு நீங்க வந்த உடனே ஒரு நாள்ல நீங்க இங்க லெவல் 1க்கு திருப்பி வந்துட மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே இந்த லெவல் 1 ஞாபகம் வரும். திருப்பி அந்த இமோஷனல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த இமோஷன்ல இருந்து திருப்பியும் நீங்க லெவல் 1க்கு விழுந்துடுவீங்க. அதனால லெவல் 1ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேபிட்டை நீங்க தினமும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இது லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போதான் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஐடியை நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்றது எப்படி? ஐ வாண்ட் டு டேஷ் இப்படி சொல்லக்கூடாது. ஐ வாண்ட் டு ஸ்டடி, ஐ வாண்ட் டு இது அப்படி சொல்லி நீங்க எழுதக்கூடாது. நான் இதை செய்ய விரும்புறேன்னு சொல்லக்கூடாது. நான் இதை செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டியது ஐ எம் டிசிப்ளின்டு. நான் டிசிப்ளினான மனிதன். நான் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டேன்னா கண்டிப்பா அதை செய்தே தீருவேன். எனக்கு இந்த மோட்டிவேஷன் ட்ராப்ல தேவை கிடையாது. எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் தேவை கிடையாது. எனக்கு எந்த ஒரு ஊக்கமும் தேவை கிடையாது. நான் நினைச்சிட்டேன்னா அது கண்டிப்பா நடக்கும் என்கிற இந்த மைண்ட் செட்டை உங்களுடைய ஐடென்டிட்டியாக நீங்க ஆக்கணும். இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க மோட்டிவேஷன் ட்ராப் சைக்கிள்ல இருந்து வெளியே வந்துட்டு அடுத்த லெட்ஜர் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய இமோஷனல் ரீசெட்டை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கடுத்த இன்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு மைக்ரோ ஹேபிட்ஸை நீங்க கடைபிடிச்சிட்டு உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை நீங்க உண்டாக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடியை நீங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ஐ மீன் உங்களை நீங்கள மாத்தலாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு உங்களை நீங்கள மாத்துங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு 5% ஆவது பிரயோஜனம் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ யாருக்கு தேவையா இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.